ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேபிளில் உள்ள ஸ்டெயினை எப்படி வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டேபிளில் இது மாதிரி கரை ஆயிடுச்சுன்னா பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன நினைப்போம், என்னடா டேபிள் இப்படி ஆயிடுச்சு, அதனால் இதை தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாவது புது டேபிள் வாங்கிடலாமா அப்படின்னு கூட நம்ம யோசிச்சுருப்போம். அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம ஈஸியாக இந்த கரையை ரிமூவ் பண்ணிடலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம அதுவும் ரிமூவ் பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். பாருங்கள், என்னோடய டேபிள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னு. இது எதனால அப்படின்னா, நம்ம லிக்விடாக யூஸ் பண்ணுற பொருட்களை நம்ம கொட்டிட்டு உடனே துடைக்காமல் விடுறதுனால வர்றதுதாங்க. அது குழம்பாக இருக்கலாம், தண்ணியாக கூட இருக்கலாங்க. அதனால இம்மிடியேட்டாக நம்ம துடைச்சிடணும். இப்போ இதுக்கு நான் ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். அயன் பாக்ஸை ஆன் பண்ணி வச்சுருங்க, ஓரமாக வச்சுருங்க. அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு வீட்டில் உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஒரு 2 டீஸ்பூன் கூட எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த ஸ்டெயின் மேலே லைட்டாக ஒரு ட்ராப்பாக ஊற்றிட்டு நல்லா கையை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எங்கெங்கே அந்த ஒயிட் பேச்சஸ் ஃபுல்லாக தெரியுதோ அங்கே ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நிறைய இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திரும்ப தொடச்சி விட்டுட்டா அது போயிடும். பாருங்கள், நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு தேவையானது என்னென்னா ஒரு டவல் தாங்க. நான் காட்டன் டவல் எடுத்திருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட கர்ச்சீஃப் மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்கான டவல். கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதனால் நான் கொஞ்சம் திக்கான டவல் எடுத்துகிட்டு அந்த அயன் பாக்ஸ் எடுத்து அதுக்கு மேலே வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறேங்க. எங்கே உங்களுக்கு அந்த கரை இருக்கோ அதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் அதுக்கு மேலே போட்டு மூடிட்டு அயன் பாக்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது போகிறத நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள் எந்த அளவு போயிருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு போயிருக்கு பார்த்திங்களா. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒயிட் ஸ்டெயின் போயிருக்கு. நம்ம மறுபடியும் இதே மாதிரி கரெக்டான இடமா பார்த்து வச்சு தேய்ச்சி எடுத்துட்டோன்னா சின்னதாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போகுங்க. இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா போயிருக்கு. அந்த கார்னரில் இருக்கிறது ஒயிட்டாக இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. நம்ம அது மேலேயும் நல்லா அந்த இடத்த வச்சு கரெக்டாக வச்சு தேய்ச்சோன்னா அதுவுமே போயிடும். இப்போ 70% கிட்டக்க நமக்கு போயிருக்கு. இதே மாதிரி எங்கெங்கே டேபிளில் ஸ்ட்ரெயினாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி டவல் போட்டு அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். நம்ம டேபிள் பார்த்திங்கன்னா அப்படி புதுசு மாதிரி ஆயிடுங்க. அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மோசமான டேபிளாக இருந்தது இப்போ எப்படி புதுசாக மாறிடுச்சு அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. நாம் இப்போ எல்லா கரையும் எடுத்தாச்சு, எல்லாமே போயாச்சு. பாருங்கள் டேபிள் எந்த அளவுக்கு புதுசாக நமக்கு தெரியுதுன்னு. முன்னாடி எந்த அளவு இருந்தது இந்த கரை இந்த இடத்துல, இப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை, புதுசாக ஆயிடுச்சு அப்படியேவும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் டேபிள் டீப்பாய் எந்த வுட்டு ஐட்டமில் இந்த மாதிரி ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரை போயிடும், புதுசாகவே ஆகிடும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.